இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும், என்ன ஊமை மாதிரி இருக்கிறீங்க, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Praise the Lord. So தேவனுடைய வசனம் புகுந்து வேலை செய்ய முடியாத இடம் ஒன்று இல்லவே இல்லை. Praise the Lord. Hallelujah. அது நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 நிலைமைகளிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இது வசனம் சொல்லுது. ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும், ஊன் அப்படிங்கிறது என்னது? பிளஸ் சரீரம். தேவனுடைய வார்த்தை எந்த 3ஐயும் ஊடுருவி செல்கிறதா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த காலவெளியில இந்த 3ஓட தான் இங்க இருக்கிறீங்களா? அப்படி இருந்தாதான் இங்க இருக்க முடியும். ஆவியோட இருக்கிறீங்க அப்படின்னா கல்லறையில இருந்து எந்திரிச்சு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி யாருங்க வந்திருக்கீங்களா? 50 வருஷமா அங்க தூங்கிட்டு இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு வந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் டைரக்டா வீட்டுல இருந்து தான் வந்திருக்கீங்க. அப்ப இங்க ஆவியா தனியா யாரும் வரல. ஓகே, ஆத்துமா மாத்திரம் யாராவது வந்திருக்கீங்களா? அதாவது பிசாசு பிடிச்ச சொல்ல தெரியுமா? என் பொண்ணை பார்க்க வந்தேன், நான் செத்து போயிட்டேன், என் பொண்ணு எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்காக நான் பிடிச்சிக்கிட்டேன், நான் தான் ஆத்மா. அப்படி அந்த எண்ணங்களோட மாத்திரம் யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல, அப்படி யாரும் வரவும் முடியாது. வெறும் சரீரத்தோட இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஆவியும் இல்லை ஆத்மாவும் இல்லை அப்படிங்கிற கேஸ், அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அப்படிலாம் யாருமே இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் என்றால் அவன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் முழுமையானவர். தேவன் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 நிலைகளிலே செயல்படுகிறாரோ அதே விதமாக அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். Praise the Lord. அவருக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இருப்பது போல நமக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. Hallelujah. செடிக்கும் கொடிக்கும் யானைக்கும் பூனைக்கும் எலிக்கும் புலிக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் தான் வார்த்தையோடு என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. Praise the Lord. அதனால இப்ப இந்த காலவெளியில் நான் இங்க பிரசங்கம் பண்றது இங்க இருக்கிற இந்த கீபோர்டுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு ஆவியும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது, ஒரு பாடி தான் இருக்கு. இந்த பூவுக்கு இல்லை, இது உயிரற்ற ஒரு பிளாஸ்டிக் பூ. இங்க இருக்கிற செடிக்கு இல்லை, இங்க இருக்கிற மனிதர்களுக்கு தான் நான் பிரசங்கம். இந்த காலவெளியில தேவன் இங்க இருக்கிற சுவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கல, அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. அது சொல்றது யாரு? சந்தோஷமா வைத்தறிச்சலோடு சொல்றீங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறது நான் வாழ்த்துறதுக்கு அந்த மாதிரி நான் நாளைக்கு அவங்கள போய் சந்தோஷமா இருப்படி என் வாயால வாழ்த்து சொல்றாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. கர்த்தனல்லி யாவாகலும் எனக்கு தெரியும், ஆனாலும் தேடி கண்டுபிடிங்க. ஓசியாவின் புத்தகம், ஓசியின் புஸ்தகம் இல்ல, ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம். ஓசியின் புத்தகங்கிறது ஓசியா, the book of Hosea. நீங்க ரொம்ப பேசாதீங்க. The book of Hosea, chapter 4, verse 6. எடுக்கிறீங்களா எல்லாரும்? ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீங்க வீட்டுல போய் வாசித்து தியானி. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். My people
perish because of the lack of knowledge. தங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், வெற்றிகள், சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் இவைகளை எல்லாம் அறியாதிருக்கிறபடியினாலே என் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அழிகிறார்கள், சங்காரமாகிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னு அர்த்தம்? அழிஞ்சு போயிடுறாங்க. ஆண்டவருடைய மன வருத்தத்தை இஸ்ரவேல் மக்களை குறித்து இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்துகிறார். இதே புத்தகத்துல தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நல்லா கவனிங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? அந்நிய காரியமாக எழுதினார்கள். அது எந்த வசனம்? இதே ஓசியா புத்தகத்தில், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ அதை அந்நிய வேகமா வசனங்களை நான் சொன்னா எடுக்கணும். என்ன இத்தனை ஊழியக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? 8:12 எடுங்க பார்க்கலாம். ஓசியா 8:12 என்ன சொல்ல? என்ன சொல்றார்? என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வாயில கூட சொல்லல, மறந்துடுவாங்கன்னு என்ன பண்ணி கொடுத்தேன்? எழுதி கொடுத்தேன். ஆனா கூட என் ஜனங்கள் அவைகளை என்னவா நினைக்கிறாங்க? அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இதான் நீங்க ரெண்டு வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவில்லாமையினால்? தேவன் என்ன என்ன எழுதி கொடுத்தாரோ அதை குறித்த அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அழிகிறார்கள். சில சமயத்துல வந்து இப்போ எங்களுக்கு வந்து நிறைய ஸ்தாபனங்கள், ஈவன் அரசாங்கம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், NGOs சொல்லுவாங்க, இப்படி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து ஒரு புதிய சட்டம் நம்முடைய இந்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அது என்னன்னா தகவல் அறியும் சட்டம். என்ன சட்டம்? தகவல் அறியும் சட்டம். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வந்து அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள், நீங்க லேண்ட் வாங்கி இருக்கிறீங்க, காத்தாவுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறீங்க. ஒரு காத்தா கொடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி என்ன வச்சிருக்காங்க கவர்மெண்ட், ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காங்க. பட் வருஷ கணக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. 3 மாதங்களுக்குள்ள நீங்க கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாம் செக் பண்ணி 3 மாதங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன கொடுத்துடணும்? காத்தா கொடுத்துடணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு 6 மாசம் ஆகியும் ஒண்ணுமே நடக்கல, அலைகிறீங்க. இப்பவா அப்பவா இழுத்து அடிக்கிறான். அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ பண்றான். உங்களுக்கு என்ன செய்ய தெரியல. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? குறுக்கு வழியில அங்க ஒரு இருப்போம். என்ன சார் பிரச்சனை? அடிக்கடி வந்து போறீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் காத்தாவுக்கு அப்ளை பண்ணையா, இன்னும் எனக்கு கிடைக்குமா? சொல்லுவான், நீ இப்படி எல்லாம் வந்துட்டு போனா நடக்காதுப்பா, ஒரு 5 வெட்டு நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு. இப்ப நீங்களும் யோசிச்சு பாப்பீங்க, இத்தனை நாள் லீவு போட்டு அலைஞ்சு சாவத பேசாம 5000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன வாங்கிடலாம்? காத்தா வாங்கிடலாம் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க பேங்க்ல போறீங்க, பேங்க் டீலிங்ஸ் இருக்கவங்க பாருங்க, அங்க போனீங்கன்னா ஒரு டிடி வேணும், டிமாண்ட் டிராஃப்ட் வேணும். அது ஒரு கையில கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள வரணும்? யாராவது 15 minutes. நீங்களாம் பேங்க்ல போய் உட்கார்ந்தா எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, போனா அங்க என்ன எழுதி இருக்குங்கிறத வாசிப்போம். அறிவு இல்லை அப்படின்னா சங்காரமாயிடும். நம்முடைய வாழ்க்கையில இந்த தகவல் அறியும் சட்டம், நீங்க வந்து இப்ப வந்து என்ன செய்வோம்னா, அப்ப நீங்க 4 மாசம் 5 மாசம் இழுத்து அடிச்ச உடனே அந்த பர்டிகுலர் ஆபீஸுக்கு போயிட்டு, சார் நான் வந்து இந்த டேட்ல உங்களுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தேன், எல்லா ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கிறேன், எல்லா அப்ளிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்,
எனக்கு ஏன் இன்னமும் காத்தா கொடுக்கப்படவில்லை என்பதற்குரிய சரியான விளக்கத்தை தரும்படி நான் என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. சம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ, அது சரி எனக்கு தெரியல. நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா வித்தின் 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அவன் என்ன தந்து ஆகணும், தகவல் தரல அப்படின்னா அவன் வேலை போயிடும். இப்ப தெரிஞ்சுக்கோ. இப்ப இதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டுட்டே இருக்கிறாங்க, பாஸ்டர் உங்க சர்ச் பெரிய சர்ச், நிறைய சர்ச்சஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நாங்க வந்து உங்க மக்களுக்கு இதை பற்றி சொல்லி தர விரும்புறோம். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து பயந்து லஞ்சம் கொடுத்து தங்களுடைய காரியங்களை என்ன செய்யறாங்க, நிறைவேற்றி கொள்றாங்க. ஆனா அரசாங்கம் மக்களுக்கு இவ்வளவு சலுகைகளை வைத்திருக்கிறாங்க. இதை குறித்து நாங்க உங்க மக்களுக்கு என்ன உண்டாக்க விரும்புகிறோம், விழிப்புணர்வு. நீங்க ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க வந்து என்ன செய்யறோம், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரோன்றாங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், தெரிந்து நாங்க வந்து படிக்கிறோம், பல விதத்துல தெரிஞ்சு கொள்றோம். உங்களுக்கு பலருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு என்ன இல்ல. நீங்க என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்தார், அதை அறியாமல் போனால் நம்ம என்ன ஆயிடுவோம். எப்படி அரசாங்கம் நமக்காக அநேக சலுகைகளை வைத்திருக்கிறோம், அதை அறியாமல் போனால் நாம் அதை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இப்ப வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். நம்ம பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வந்து நம்ம சார் ராஜன் இருக்கிறார், அவருடைய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல போடுங்க, அது வந்து உருப்படாத பள்ளிக்கூடம், பேர் சொல்ல விரும்பல. அவ்வளவு பிள்ளைங்களே அங்க இருந்து தூக்க விரும்பினேன். அவங்களுக்கு வந்து அங்க ஸ்ட்ரென்த் குறைஞ்சா அரசாங்கத்தினுடைய கிராண்டும் குறையும். அதனால அவங்க வந்து கொடுக்காம இழுத்து அடிச்சாங்க. நாங்க வந்து லீவுலயே போய் சொல்லிட்டோம், நாங்க எடுத்துறோம், அதனால எங்களுக்கு வந்து கரெக்டா என்ன கொடுத்துடணும், டிசி கொடுத்துடணும். சரி அப்படி இப்படிலாம் சொன்னோம். முதல் ஒரு வாரம் ஹெட் மாஸ்டர் பார்க்கவே விடல. அவர் லீவு அது இதுன்னு சொல்லி ஆன போன 62 பாஸ்டரும் அவங்க ஸ்டாஃப்ங்களையும் ஏமாத்தி அடிச்சு அனுப்பிட்டாங்க. 2வது வாரம் ஆச்சு, பிள்ளைங்க வேற ஸ்கூலுக்கும் போக முடியல, இந்த ஸ்கூலுக்கும் போக முடியல. 2வது வாரம் ஆச்சு. இப்ப ராஜேஷ் சொன்னாரு, நீங்க பிள்ளைங்களை வந்து கொண்டாந்து ஸ்கூலுக்கு டிசி இல்லாமலேயே நான் என்ன பண்ணிடுவேன். ஓகே, அவரு பாஸ்டர் இருந்ததுனால உதவி செய்யறார், அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் பல இருக்குது. ஆனா நான் வந்து ப்ராப்பர் வேயா போக விரும்பினேன். 2வது வாரமும் பொறுத்திருந்தேன். 2 வாரம் பிள்ளைங்க ஸ்கூல் போகல. 3வது வாரம் ஸ்டாஃப் அனுப்புனேன், நாளைக்கு பண்ணி அப்படின்னு. நாளை பண்ணி உடனே அப்போதான் சிகஜால வந்தேன். வந்த உடனே என்ன அப்படின்னு கேட்டேன், இப்படி சொன்னா. உடனே ஸ்டாஃபை கூப்பிட்டு உட்கார்ந்து நடிப்பா நேர போனேன். ஹெட் மாஸ்டர் மாடிட்டார். நான் சொன்னேன், 2 வாரம் முடிஞ்சாச்சு, உங்க ஸ்கூல்லையும் பாடம் துவங்கியாச்சு, மற்ற ஸ்கூல்லையும் என்ன துவங்கியாச்சு, பாடம் துவங்கியாச்சு. நீங்க டிசி கொடுக்காம 2 வாரம் இழுக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல சார் அதெல்லாம் பரிபேக்கும், எனக்கு பெண் இல்லவா அப்படின்னு. நான் கொடுத்தேன் சார். அவன் சொல்ல பரிபேக்கும், பரிபேக்கு பெண்ணு தான் பரிபேக்கும். வேற என்ன பிரச்சனை? நான் அப்படி பேசணும்னா உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன். நான் சொல்றேன், ப்ளீஸ் கம் ஆன், இஃப் யூ ஆர் நாட் கமிங் அவுட் ஐ வில் கம் இன்சைட். நான் சொல்றேன், ஆபீஸ் உள்ள போய் நீ உட்கார்ந்துட்டா பிரச்சனை தீராது. நீ வெளியே வந்து என்கிட்ட பேசு, இல்ல நான் உள்ள வருவேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் அங்க வேகமா ஓடி இருந்தார். பாஸ்டர் வந்து பைத்தியக்காரன், நீங்க சத்தம் போடாதீங்க, நான் வாங்கி தந்துடுறேன். நான் சொன்னேன், எனக்கு இப்ப வேணும், இப்பவே வேணும். அவன் சொன்னான், இல்ல இல்ல 2 ಗಂಟೆ ಬಂದ್ರಿ. ನಾನು சொன்னேன், ಆಗಲ್ಲ, 2 ವಾರ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ, 2 ಗಂಟೆವರೆಗೆ ನಾನು ವೆಯ್ಟ್ ಮಾಡೋದು ಆಗಲ್ಲ, ಈವಾಗಲೇ ನನಗೆ ಬೇಕು. ನೀವು ಟಿಸಿ ಕೊಡುವುದಂದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ತೇನೆ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಹೋಗಲ್ಲ. ನೋಡ್ರಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்போ அந்த அவர் வந்து
ஏங்க தலைவலிய தமிழ்ல சொல்றேன். அவருக்கு நான் கன்னடால பேசுறேன், அவர் தமிழ்ல பேசுறேன். அவர் நினைச்சா நான் கன்னடாக்காரன் தமிழ்ல சொல்றேன். ஏங்க தலைவலிய வாங்குற? அவர் போய் நேரடியாக அங்க உள்ள சேர்மன் உள்ள இருக்கிறாரு. அவர் சேர்மன் தெரிஞ்ச ஆளு. அவர் அவரை போய் சொன்னார்னு அவன் திட்டி என்ன தெரியுமா? மரியாதையை அவர் வந்து பேசுகிறோம். உடனே அந்த உடனே சேர்மனுக்கு நான் தெரிஞ்சவன் அப்படின்னு உடனே சித்தார்த்தா இன்ஸ்டிடியூஷன் சேர்மன் முன்சாமி தெரியல, பழைய எம்எல்ஏ அவரு, நமக்கு வேண்டியவர் அவரு. அவர் அந்த ஆபீஸ்ல அங்க இருந்திருக்கிறார். எனக்கே தெரியல. இந்த மெதுவா பேசுறது நான் ஒன்று கேட்டேன். ஓகே, ஏன் ப்ராப்ளம் பேடா சார்? நான் டைரக்டா அவர்கிட்ட போய் ஒன்று கேட்டேன்ல. இத சொன்ன உடனே அவன் நடுங்க பாருங்க, ஏன்னா வேலை போயிடுவேன். சொன்னா சார் ಸೆನ್ಸಿಬಿಲಿಟಿ ಸರ್, ನನಗೆ ಈ ಹುಡುಗಿ ಏನೇನೋ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ ಸರ್, ಕಸ್ಟಮರ್ ಏನೇನೋ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನೀವೇ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சொன்னா சார் தயவுசெய்து 2 மணிக்கு அனுப்பாதீங்க சார், 3 மணிக்கு அனுப்புங்க கொடுத்துறேன். நான் சொன்னேன் ಲಾಸ್ಟ್ ವಾರ್ನಿಂಗ್ 3 ಗಂಟೆ ನನಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ. ಎಜುಕೇಶನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಫೀಸ್ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ನಿಮ್ ಕಥೆ ಏನೋ கந்தலாக்கிட்டேன். மரியாதையா டிசி வந்துருச்சு. அழகா பிள்ளைங்க போய் மறுநாளே புது ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்க. நம்ம பார்த்து பயங்கர ரவுடியா இருப்பாரு. புனிதனுக்கு நான் புனிதன், மாறுபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் ரவுடித்தனம் இல்லைங்க. அறிவு இருக்கிறவன் பலம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பழமொழி சொன்னாங்க, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம். அத மாதிரி வேதத்தை கற்றோருக்கு. இப்ப வாங்க, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்களுக்கு பயம் இல்லை. அவங்க யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டாங்க. காரியங்கள்ல வெற்றி பெறுவாங்க. அவன் செய்வதெல்லாம், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம். ஏன்? அவன் கர்த்தருடைய வேதத்துல கர்த்தர் எழுதி கொடுத்த மகத்துவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலே இந்த 18வது ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவ ஆவியானவருடைய ஞானத்தோடு ஒத்தாசையோடும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ரகசியம், உலக வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு எதிராக ஆனாலும் சரி, சாத்தானுக்கு எதிரான யுத்தமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் வெற்றி அடைய வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆமென். நாம் வெற்றி அடைவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றுல, சபையினுடைய வரலாற்றுல தோல்வி என்கிற வார்த்தையே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சும்மா இந்த மாதிரிலாம் ஒழுங்கா ஆமென் சொல்லுங்க. 18வது வருஷத்தை மானம் திரும்புங்க. இல்ல நான் மைக்க வேற ஊழியக்காரங்க கையில கொடுத்து உட்கார்ந்துருவேன். ஹலோ, தேவனுடைய சத்தியங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படணும். அல்லேலூயா. நாம் வெற்றி பெறுவதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தோல்விகள் வரும், ஆனால் அது வெற்றியாய் மாறும். துக்கங்கள் வரும், அது சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. praise the lord. ஹalleluya. யோபுவுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி, வேதனை மேல் வேதனை, சோதனை மேல் சோதனை. ஆனா அவர் ரகசியத்தை அறிந்திருந்தான். வெற்றி அடைவதனுடைய வழி என்னன்னு அறிந்திருந்தான். வெற்றி அடைந்தான். அந்த வெற்றி வேற ஒண்ணும் இல்ல, என் மீட்பர். That's all. Hallelujah. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அக்னி சூளை வந்தது. வெற்றியின் ரகசியத்தை அறிந்திருந்தாங்க. எங்கள் தேவனை தப்புவிக்க அவங்கெல்லாம் சங்காரம் ஆகல. ஆனா சங்காரம் ஆனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மோவாபியருக்கும், பெலிஸ்தியருக்கும், ஏத்தியருக்கும், எபூசியருக்கும், இப்படி நிறைய ஜனங்களுக்கு
அவங்க என்ன ஆனாங்க? அடிமைகளாகிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன? தங்களை குறித்து தேவன் வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன செய்யாதிருந்தார்கள்? அறியாதிருந்ததினாலே அவர்கள் அடிமைகளானார்கள். அறியாமை நம்ம என்ன ஆகும்? அடிமைகளாகும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்போ நான் எனக்கு கன்னட டிரான்ஸ்லேட்லாம் வச்சுக்கலாம், நான் கார் ஓட்ட முடியாது இனிமேல். அதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு அலைய முடியுமா? அதனால இப்போ நான் வெக்கம், எனக்கு ரொம்ப ஷை டைப் சமயத்தில் கொஞ்சம் ரொம்ப மாதிரி இருப்பேன். ஆனால் இப்போ சமீப நாட்களில் சில ஆஃபீஸர்ஸ் அவங்களெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்ததுனால நான் முடிவு பண்ணிட்டேன், தப்போ தவறோ வாயில என்ன கன்னடா வருதோ அதை என்ன செஞ்சு விட்டுருவோம், அவுத்து விட்டுருவோம். கண்டிப்பா கெட்ட வார்த்தை வராது, புரியுதுங்களா? கண்டிப்பா. ஆனா கன்னட வார்த்தை சில வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுதே ஒழிய, ஆனா அது என்ன இல்ல. ஓகே, சமீபத்தில் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்க்க வேண்டியது. நான் எவ்வளவு அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா கன்னடா தெரியாத. அவர் சொல்லிட்டாரு, நான் நம்ம ஊழியக்காரங்களை அனுப்பின. அவர் சொல்ற, இல்ல இல்ல, ನಿಮ್ಗೆ ಯಾರು ದೊಡ್ಡವರು ಅವರೇ ನಾನು ನೋಡ್ಬೇಕು, ಅವರ ಹತ್ರನೇ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಭೇಟಿ ಮಾಡ್ಬೇಕು, ಮಾತಾಡಲ್ಲ ಭೇಟಿ ಮಾಡ್ಬೇಕು. பேட்டி, ஓகே, எனக்கு பேட்டினா பத்திரிகை நிருபர்கள் தானே பேட்டி எடுப்பாங்க. இவர் என்ன நம்ம கிட்ட பேட்டி எடுக்க போறாரு, பேப்பர்ல போட போறோம்னா இது எனக்கு பேட்டினா புரியல. அது ஒரு சந்திப்புன்னு அர்த்தம், அப்பதான் புரியுது. இவர் சொன்ன, எனக்கு எரிச்சலா, என்னையா உங்களால ஒரு 5 பைசா வேலை கூட செய்ய முடியல, நீங்க எல்லாம் என்ன கனடா போட்டிருக்கீங்க, ஏன் இந்த மண்ணுல பிறந்தீங்க, இவனை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இப்ப என்ன பண்றது? அவர் சொல்ற, அவருடைய கற்பனை பண்றீங்க. சரி, நான் போனேன். போகும்போதே உயர்வு அப்படியே கலக்குது. சரி, பேண்ட் கொஞ்சம் டைட்டா வச்சுக்கிட்டு போனேன். போனா நல்லா கவனிங்க. அவன் நினைச்சுதான் சுவாமிஜின்னு, அவன் நான் காவி எல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருப்பேன். அவங்க சொல்லிருக்கான், அவர் சுவாமிஜி, அவரே நமக்கு தொட்ட ஃபாதர் அப்படி இப்படிலாம் சொன்ன. அவன் என்ன நினைச்சிருக்கான், அந்த நான் வேற ட்ரெஸ்ல எல்லாம் போவேன், தாடி வச்சிருப்பேன், முடியெல்லாம் வச்சிருப்பேன் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு பாருங்க, ஒரு கட்டம் போட்ட சட்டை, செக் ஷர்ட் வேற, சாதாரண ஆள் கூலி தொழிலாளி மாதிரி போனேன். அவன் மேல பார்த்தான் கூட. ஆனா நம்முடைய கார்டெல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன். என் கார்டெல்லாம் வித்தியாசமான கார்டுலாம் வச்சிருக்கேன். கார்டே காட்டும் குவாலிட்டி என்னன்னு. அவன் கார்டை முதல்ல பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அவன் எந்திரிச்சு, சுவாமி இல்லை, பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், நான் ஏற்கனவே தமிழ்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உடனே அவன் உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் நானும் உட்கார்ந்தேன். ஏன் சார் கதை அப்படின்னு. ஏன் இல்லை சார், ಇವರೇ ಬರ್ತಾರೆ, ನೀವು ದೊಡ್ಡದೊಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಇಷ್ಟೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಸೇವೆಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ತೀರಾ, ಗವರ್ಮೆಂಟ್ ಕೂಡ ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಒಳಗಡೆ ಇರುವ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ದೇನೆ ಸರ್, ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ. ಈ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವೆಗಳು, ಇಷ್ಟು ಅದೇನ அந்த ஆசீர்வாதம், என்ன சௌகரியங்களுக்கு என்ன சொல்றது, மாதிரி இருக்கு. ಇದೆல்லாம் ಮಾಡಿದ್ದೀರಾ. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ಬೆಡ್ ಇಲ್ಲ ಸರ್. ನೀವು ಕಿಚನ್ ನೋಡಿದ್ದೇನೆ, ಎಷ್ಟು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಳಗಡೆ ನೋಡುವಾಗ, ಸ್ಟೋರ್ ರೂಮ್ ನೋಡುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಟಾಫ್ ಅಲ್ಲಿ ಆಗಿದ್ದೀರಾ. ಏನ್ ಸರ್ ಕತೆ ಇದು? ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾರೆ? ನಾನ್ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ ಸರ್, ನೀವೇನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. அவனா பேச்சு முடிஞ்சது. இவங்க போய் 100 தடவை அலைஞ்சிட்டு வந்தாங்க. நான் சும்மா போனேன், ஏன் கதை அப்படின்னு நான் எல்லாம் முடிச்சுட்டேன் சார், நீ ஏன் சித்த மாட்டேன். கவனிங்க, இதே மாதிரிதான் இப்ப நான் எங்க போனாலும் இல்ல. கவனிங்க, எனக்கு ஒண்ணு தெரியும். காந்தி சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா? காந்தி சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இப்ப அரசாங்க அதிகாரிகள் வேலையாட்கள், நாம யாரு? கஸ்டமர்ஸ். கஸ்டமர் ஓகே, இப்படி சொல்லிட்டா ஒரு கடைக்காரர் இருக்கிறார். இந்த கடைக்காரங்க யாராவது இருந்தா அவங்கள நான் தரத்தை மட்டம் தட்டிட்டேன்னு நினைச்சுட்டாதீங்க. ஏன்னா ரொம்ப பயங்கரமா பேசுறீங்க. ஏன்னா ஆனிவர்சரியிலாம் எவ்வளவு குறை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஒரு கடைக்காரர் இருக்கிறாரு, நான் ஜாமான் வாங்க போறேன். இப்ப அவர் பெரியவரா நான் பெரியவரா? நான் தான் காசு கொடுக்குறேன். அவர் ஏதாவது பிரச்சனை, அவர் கொடுக்குற விதம் பிடிக்கல அப்படின்னா நான் வேற கடைக்கு போயிடுவேன். யாருக்கு நஷ்டம்? அதனாலதான் காந்தி சொன்னாரு, கஸ்டமர் தான் மெயின் பர்சன். அதனாலதான் நம்ம விதான சௌதால கூட எழுதி வச்சுட்டான், கவர்மெண்ட் ஒர்க்கு காட்ஸ் ஒர்க். எவன் செய்யறான் காட்ஸ் ஒர்க்கா? ஓகே, கவனிங்க. இந்த கஸ்டமர் அவருக்கு தன்னுடைய உரிமைகள் அறிந்திருந்தாரானால் அவர் என்ன செய்யலாம்? தாராளமா ஜெயம் கொள்ளலாம். எக்ஸாம்பிள் கவனிங்க. ஆனிவர்சரிக்காக இந்த கேமரா வாங்கினேன். ஒரு வாரத்துல சோனி கம்பெனிக்கார டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும் வீட்டுல. இது சட்டம், ரூல். ஒரு வாரம் தாண்டிச்சு. ஜீம் சொன்னா, டேடி மண்டே வரைக்கும் பாருங்க டேடி, வரல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியும். ஜஸ்ட் ஒரே ஒரு போன் கால், நான் வாங்கி இத்தனை நாள் ஆச்சு, உன்னுடைய ரூல் பிரகாரம் நீ 1 வீக்குள்ள என்ன கொடுக்கல, டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கல, அதனால அது நான் வேஸ்டா இருக்குது, டேக் இட் பேக், otherwise I'll go to the consumer court. இப்ப கவனிங்க, பாதரி அடிச்சிட்டு வந்து நிற்பான். எத்தனையோ காரியங்கள் ஏன் தெரியுமா? நுகர்வோர் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. நம்மளை அலக்கழிக்கிறவங்களை அந்த மன்றத்துல போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லுவோம். கவனிச்சுங்க, அறிவு இருந்தா ஏதுல வேணாலும் வெற்றி மேல வெற்றி பெறலாம். உலக பிரகாரமா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, நான் சொல்லட்டா? பிசாசின் மேல நமக்கு வெற்றி உண்டா? பாவத்தின் மேல நமக்கு வெற்றி உண்டா? குற்ற மனசாட்சியின் மேல நமக்கு வெற்றி உண்டா? நமக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 1000 10,000 பேர் மேலே நமக்கு வெற்றி உண்டா? நம்ம அறிந்து இல்ல அறியாம நேரடியாக மறைமுகமாக போராடுகிற அந்த கால சக்திகள் மேல கூட நமக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. சர்ப்பங்களை நாம் எடுக்க முடியுமா? கேள்விகளை விதிக்க முடியுமா? சாவுக்கு எதுவான யார் ஒன்றை குடித்தாலும் நம்ம ஒண்ணும் செய்யாதா? ஆமென். இதெல்லாம் வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிற மகத்துவங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு, இது அவர் எழுதி கொடுத்த ஒரு மகத்துவம். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இது ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு மகத்துவம். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டால் நாம் சங்காரமாக வேண்டிய அவசியம் இல்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாத்தான் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, அவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்க அவன் முயற்சிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மறந்துட்டோம். அது அந்நிய காரியமா எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எனக்கு ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், பக்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ கேட்கிற கேள்விக்கு யாராலும் பதில் தர முடியாது. நீ தேவன் கையில் கொடுத்திருக்கிற இந்த வேதமாகிய மகத்துவத்தை மறக்காமல், அதை குறித்து உபாகம் 6 சொல்றாரு, இதை ஒரு இருதயமாகிய பலகையில் என்ன செய்து கொள், எழுதிக்கொள். உன் வீட்டு வாசல்களில் நிலை கால்களில் என்ன செய், எழுது. நீதிமொழிகள் சொல்றாரு, இருதய பலகையில வைங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. வெற்றி வாழ்க்கை நடத்துகிற எந்த கிறிஸ்தவனை கவனித்து பாருங்க, அவன் மகத்துவங்களை பற்றி கொண்டிருப்பான். ஆமென். தனக்குரிய உரிமைக்காக அவன் போராடுவான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 7வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க.
ஓசியா 7:9 அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். அது வேண்டாம் விட்டுருங்க. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்றாங்க, ஆனா அவனுக்கு அது தெரியல. ஆக்சுவலா என்னுடைய பலத்தை யார் சாப்பிடணும்? ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆனா இவன் என்ன இல்லாம இருக்கிறான்? அறிவு இல்லாம இருக்கு. அந்த அந்நியன் யார்? என்னுடைய பலத்தை தின்கிற அந்த அந்நியன் யோவான் 10வது அதிகாரத்தை வந்தீங்கன்னா அந்த அந்நியன் யாருன்னு ஆண்டவர் சொல்றார். ஆடுகள் மேய்ப்பனையும் அவனுடைய சத்தத்தையும் அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு செவி கொடுக்கும். ஆனால் வாசல் வழியாய் வராத இன்னொருவன் இருக்கிறான், சாத்தான், கள்ள மேய்ப்பன். ஆடுகள் அவன் அந்நியனாய் இருக்கிறபடியினால் அவன் சத்தத்துக்கு என்ன செய்யாது. அப்ப அல்ல கவனிங்க, இந்த அந்நியன் என்பது யாரை குறிக்கும்? சாத்தானை குறிக்கும், அவனுடைய பிள்ளைகளை குறிக்கும். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை சாத்தான் உங்க சொந்தக்காரங்கள் அனுப்பி அனுபவிக்க வைக்கிறோம். நீ சம்பாதிக்கிற உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவதற்கு பதில் உன்னுடைய அறியாமையினாலே சாத்தான் யார் யாரையோ அனுப்பி சாப்பிட வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை லாயர் சாப்பிடுறான், டாக்டர் சாப்பிடுறான், ரவுடி சாப்பிடுறான், சொந்தக்காரன் சாப்பிடுறான். ஆனா நீ ஒன்றும் அறியாத அப்பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவன் வேதனையோடு சொல்றார், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். காலவேளையிலே இந்த அந்நியனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இந்த அந்நியன் என்ன பண்ணுவான், ஆண்டவர் என்ன பண்ணுவார் வசனம் சொல்லுது. அந்நியனாகிய திருடன் 3 காரியம் செய்கிறான். திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்யறாங்க? அழிக்கிறான் ஆண்டவர் சொன்னார். அப்ப அழிக்கிறவன் யாரு? சாத்தானாகிய திருடன். is a deceiver, is a thief, is a destroyer. அவன் திருடன், அழிக்கிறவன், கொலைகாரன், கொல்லுகிறவன், நாசமாக்குகிறவன். ஆனா தன்னை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன கொடுக்க வந்தேன்? ஜீவன். அந்த ஜீவன் என்ன அடையணும்? ஹalleluya, praise the Lord, ஹalleluya. பரிபூரண ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆமென். நீங்களும் நானும் வெற்றி பெறுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹalleluya, praise the Lord, ஹalleluya. வெற்றிதான் நம்முடைய டிக்ஷனரியில் இருக்கிற ஒரே வார்த்தை. தோல்வி என்பது நமக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை. ஆனா இந்த காரணத்தில் உட்கார்ந்து இருக்க நிறைய பேர் வெற்றியை குறித்த அல்ல, தோல்வியை குறித்த வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வேதத்தை மறந்தீர்கள், தேவனுடைய வேதத்தை அந்நிய காரியமாய் எழுதினீர்கள். தேவனுடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்தவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் பலம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, வெற்றி உள்ளவர்களாய் இருக்கும்படி, சமுதாயத்திலும் சங்கத்திலும் உயர்ந்தவர்களாய் உன்னத ஸ்தானங்களில் இருக்கும்படி நான் சிருஷ்டித்தேன். ஆனால் அவர்களோ தங்களுடைய பலத்தை மற்றவர்களுக்கு அநியாயமாய் விட்டுவிட்டு அறியாமையில் கிடக்கிறார்கள். அது என்ன அறியாமை? வேதத்தை குறித்த அறியாமை.
பேங்க்குக்கு போறவங்கலாம் இருப்பீங்களா? பேங்க்ல போய் டீல் பண்றவங்கலாம் இருப்பீங்களா? இருக்கிறீங்க. சரி, பேங்க்ல போறீங்கன்னா அங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு இது போட்டுப்போம், ஒரு டிராஃப்ட், டிமாண்ட் டிராஃப்ட். அது வந்து நம்ம அப்ளை பண்ணி எவ்வளவு நிமிஷத்துல அவன் தரணும்? 15 minutes. அங்க கவனிங்க, 15 minutes மேல லேட் ஆச்சுன்னா நீங்க யாருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம்? மேனேஜர்கிட்ட போகலாம். இது உங்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியம். இட்ஸ் யுவர் பிரிவிலேஜ், இட்ஸ் யுவர் ரைட். ஏன் தெரியுமா? அவங்க நமக்கு சேவை செய்ய அங்க இருக்கிறாங்க. நம்முடைய பணத்துல நமக்கு சேவை செய்கிறாங்க. ஹலோ, ஓகே. அரசாங்கத்துல கூட சில குறிப்பிட்ட காரியங்களை சில குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு என்ன வச்சிருக்கிறோம்? சட்டம் வச்சிருக்கிறோம். சில காரியங்களுக்கு 1 வாரம், சில காரியங்களுக்கு 3 வாரம், சில காரியங்களுக்கு 1 மாதம், சில காரியங்களுக்கு 3 மாதம் சொல்லி என்ன வச்சிருக்கிறோம்? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். கடந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சட்டத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? தகவல் அறியும் சட்டம். தகவல் கவனியும். இந்த சட்டத்தினுடைய லாபம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அதுக்கு காத்தாவுக்காக அப்ளை பண்றீங்க. அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான், பணம் கட்ட சொல்லுவான். 3 மாதங்களுக்குள்ள, குறைந்தது 3 மாதங்களுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்லாம் அவன் செக் பண்ணிட்டு அவன் என்ன கொடுத்துருந்தான் உங்களுக்கு? காத்தா. ஆனா 1 வருஷம் ஆயும் 20 தடவை 50 தடவை அலைஞ்சும் என்ன கிடைக்கல? காத்தா கிடைக்கல. கவனிங்க, சட்டம் என்ன சொல்லுது? 3 மாதத்துக்குள்ள என்ன கிடைச்சிடணும். இப்ப நீங்க அலையிறத பார்த்த உடனே அந்த தாலுகா ஆபீஸ்ல அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆபீஸ்ல வந்து ரெவன்யூ ஆபீஸ்ல வந்து சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சில அவங்களே வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க இப்படி, நான் அவன் சொல்லுவான், சார் இப்படிலாம் அலைஞ்சா நடக்காது சார், ஒரு 5 ரூபாய் வெட்டினீங்கன்னா, 5 ரூபாய்னா 5 ரூபாய் இல்லை, 5000 ரூபாய் வெட்டினீங்கன்னா 2 நாள்ல நான் வாங்கி தரேன் சொல்லுவானா? நீங்களும் யோசிப்பீங்க, அப்போ அலைஞ்சி அழுத்து போச்சு, எத்தனை நாள் லீவ் போடுறது அப்படின்னு என்ன பண்றீங்க? 5000 ரூபாய ஆண்டவருக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்து அழகா வாங்கிட்டு வந்துட்டு பெருமையா எனக்கு காப்பா கிடைச்சிருச்சு. ஆனா இங்க எவ்வளவு போயிருக்கு? 1 பைசா நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. அந்நியர் உங்களுடைய பலத்தை. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவன் கொடுக்கல அப்படின்னா நீங்க நேரா அந்த ஆபீஸ்கிட்ட போயிட்டு, சார் நீங்க ரிட்டர்னா கொடுக்கணும். On such and such date, I have given an application to obtain my kata for the survey number, land such அப்படின்னு எழுதி, since I have not received my documents in the proper time, I wanted to know according to the rule, to know the information. I request you to give me the following details. அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை என்ன செய்யணும்? எழுதிட்டு அந்த ஆபீஸுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ரேட் வச்சிருக்கிறோம். இப்போ காத்தானா 50 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் அரசாங்கத்துக்கு. within 48 ஹவர்ஸ்ல அவன் உங்களுக்கு என்ன தந்து ஆகணும்? தகவல் தந்து ஆகணும். ஏன் உங்களுக்கு இன்னும் காத்தா கிடைக்கல? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹலோ, எல்லாம் உடனே கனவு லேண்ட் வாங்குறது, காசா வாங்குறது, அந்த கனவுல போயிடாதீங்க. எங்க இருங்க? எத்தனை அவர்ல அவன் கொடுக்கணும்? கொடுக்கல அப்படின்னா அதை நீங்க எடுத்து போய் மேல் அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவன் வேலையில இருந்து தூக்கி எறியப்படுவான். அவன் வேலை வாரி போயிடும். ஹலோ ஹலோ, இந்திய அரசாங்கம் எனக்கு சில உரிமைகளை
மகத்துவங்களை கொடுத்திருக்குது. அதை நான் அந்நிய காரியமா எண்ணாமல் எனக்கு சொந்தம் நான் உரிமை பாராட்டினா நான் அடைய வேண்டியதை அடைய முடியும். நான் வெற்றி அடைந்தனா தோல்வி அடைந்தனா நான் ஒரு பைசா கொடுக்கல. மறுநாள் காலையில சர்டிபிகேட் பக்காவா வந்து சேர்ந்துருச்சு. ஹலோ, இப்ப நான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு எத்தனை ஸ்டோரி தெரியுமா? பேங்க்காரன் மிரண்டுறான் என்ன கண்டாலே. சமீபத்தில் நம்ம தம்பி ஒருத்தனை பேங்க் அனுப்புனேன். 2000 ரூபாய் ரோட்டை கலட்டிட்டு கட்டோட கொடுத்துட்டான். ஆனா அங்க போட்டுருக்குது இந்த கவுண்டர் விட்டு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்க. இவன் என்ன பண்ண ஆச்சரியம், செக் பண்ணியிருக்கான் 2000 ரூபாய் இல்லை. அங்க இருந்து எனக்கு போன் பண்ண. நான் சொன்னேன் அந்த இடத்த விட்டு நீ என்ன செய்யாத, நகடாத, கேட்டுக்கு வெளியில வந்துடாத. படியை யார் மேல போட்டுருவோம்? ஓ மேல போட்டுருவோம். நீ கட்ட திரும்ப உள்ள கொடு. அவன் வாங்கிட்டு பாருங்க. என் கவுண்டர்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஏன் பொறுப்பு இல்லை. என்ன அகங்காரமான பதில் பார்த்தீங்களா? அவன் நினைச்சிட்டான் நம்ம தான் காட்டாங்க, காட்டுப்புறானீங்க நினைச்சிட்டான். உடனே நான் சொன்னேன் திருப்பி கொடுத்துடு, நான் வாங்க முடியாது. ஏன்னா உங்க முன்னாடி நின்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எண்ணி இருக்கிறேன். உடனே இன்னொருத்தன் என்ன கூட அங்கேயும் பணம் குறையுது. அவன் சொல்றான் என்னால முடியாதுன்னு. உடனே நீ போய் மேனேஜர்கிட்ட பேசிக்கோ. ஓகே, இவன் மேனேஜருக்கு போனா நாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படி, நான் கொடுத்தாச்சு, அது கம்மி இருக்குன்னா அது வந்து. உடனே இவன் வந்து போன் வந்து என்கிட்ட கொடுத்தான். மேனேஜர் என்கிட்ட பேசினார். சார் we can't do anything. அப்படியா? ஓகே, you can't do anything. Still my staff is inside of your campus. உங்களுக்கு டவுட் இருந்தா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை அவனை நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ செக் பண்ணுங்க. 2000 ரூபாய் அவன் எடுத்திருந்தா யார் பாக்கெட்ல தான் இருக்கும். நீங்க அவனை நேர எங்க கொண்டு ஒப்படைச்சிருங்க, போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. ஆனா அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா வானத்தை கீழே இறக்கிடுங்க. சொல்றேன், I will bring the heaven under the earth. I will not leave you. Manager, what sir? You are a priest talking like that. Because I am a priest, I am talking like this. Because this money belongs not to me. It's God's money. இது கடவுளுடைய பணம். ஆனப்போன 62 என்னென்னவோ பண்ணி பார்த்தான். தலைவீழ நிதி 2000 ரூபாய் உங்களுக்கு பெருசா இதை விட்டுறக்கூடாது. 2 ரூபாய் கூட விட மாட்டேன். எவ்வளவு கூட? 2 ரூபாய் கூட விட மாட்டேன். ஏன்னா இது யாருடைய பணம்? கடவுளுடைய பணம். நான் சொன்னேன், சார் ஐ வாண்ட் டு மீட் யூ அண்ட் டாக். நான் சொன்னேன், சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் யூ, ஐ நீட் மணி. அவங்களை பார்க்க விரும்ப, என்ன பார்க்கணும்னு நினைச்சு அதை பார்க்கறதுக்கு. நான் சார் நான் அவங்களை பார்க்க விரும்பல, எனக்கு தேவை என்னது? பணம். ஏன்ட்டு என்ன பேச விரும்புறீங்க? நீங்க கொடுத்த பணத்துல 2000 ரூபாய் குறையுது, 2000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு எல்லாம் பேச விரும்பல. அவன் சொன்ன உடனே அவன் உலகம், சார் எங்க பேங்க்ல இப்படி அடிக்கடி ஆயிடுச்சு சார். இப்படி சிலர் எண்ணிக்கும் போது யாராவது கவனத்துக்காக சொன்ன, ஏன் ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப உஷார், புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. அதனால ஏன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னோட ஒரு படி தாண்டி தான் இருப்பாங்க. ஏன்னா நான் மாதவதை கொடுக்கும்போது என் முன்னாடியே எண்ணி தானே வாங்குறாங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விட்டுருவேன். நான் எழுதி கொடுக்கறதே ஒரு எழுதி வாங்குறாங்க ஐயா. ஓகே, நான் சொன்னேன், அவன் சொன்ன அப்படி சொன்னா தெரியுமா? நான் சொன்னேன், ஒன்று செய்ய கிவிங் ரைட்டிங். இப்படி எங்க பேங்க்ல அடிக்கடி ஏன் புண்ணியத்துல உங்க பேங்க்கு வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து என்ன பொறுத்த சொல்றேன், கேமரா பொறுத்த சொல்றேன். நான் செய்றேன், I do it on behalf of me, they do it. நான் போறேன் ரிசர்வ் பேங்க், I will meet the governor of the Reserve Bank. Make the facilities in your bank to have camera and monitors everything. அந்த மேனேஜருக்கு என்ன செய்யனே தெரியல, மரியாதையா சுமரி போய் 2000 ரூபாய் வாங்கி பண்ணிட்டான். ஹலோ, அறியாமையில் இருந்திருந்தேன்னா நான் சார், நீங்க ஒரு ஃபாதர்
2000 ரூபாய் விட்டு நான் ஃபாதர்னா என் பிள்ளைங்களுக்கு தான் ஃபாதர், பேங்க்ல இருக்கிறவங்க ஃபாதர். 2000 ரூபாய் இழக்கிறவங்க இழிச்சவாய் ஃபாதர் இல்ல. ஃபாதர் இது 2000 ரூபாய் விடக்கூடாதா சார் அப்படின்னா சாத்தான் வந்து நம்ம திருடுறதுக்கு நைஸ்லாம் பண்ணுவோம். ஆனா நாம் அறிவு உள்ளவங்களா இருக்கணும். கேட்டா 2000 ரூபாய்க்கு அறிவுள்ளவனா இருந்து என்னுடைய பணத்தை இன்னொருவன் திருந்த விடாம நான் பாதுகாத்தா தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அபிஷேகம், தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், ஞானம், அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பரிசுத்தம் என்னென்னவோ தந்திருக்கிறார். அவைகளை நான் இழக்க முடியுமா? சாத்தான் திருட விட முடியுமா? I have to fight. Hallelujah. Praise the Lord. எத்தனையோ காரியங்கள் கால்வெளியில் நல்ல கவனிங்க. ஆண்டவர் நீங்கள் இந்த பூமியிலே வெற்றி உள்ளவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக வாழ்வதை விரும்புகிறார். இதுவரைக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அறியாமல் சாத்தானாகிய அந்நியன் அவனுடைய ஆட்கள் தின்பதற்கு நீங்க விட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போகும்போது இந்த இடத்துல இருந்து எழுந்து போகும்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஃபுட்பால் அடிச்சுட்டு போகணும். திருடனே, go in the name of Jesus. என் சரீர சுகத்தை திருடுகிற வியாதி என்கிற திருடனே இயேசுவின் நாமத்திலே என் பொருளாதார ஆசீர்வாதத்தை திருடிக் கொண்டிருக்கிற திருடனாகிய சாத்தானே, என் பொருளாதார ஆசீர்வாதத்தில் இருந்து உன்னுடைய கரத்தை ஒண்ணு அத தட்டன் சொல்லி அடுத்த காலத்தை டிக்கெட் ஷூ எல்லாம் தட்டி போடாதீங்க. அறிக்கை. Praise the Lord. ஓகே, அடுத்த வாரம் இந்த பிரசங்கத்தை கேட்க போகிறீங்க. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு அறியாதிருந்த ஆசீர்வாதங்கள். என்னது? unknown blessings. நீங்க இந்த வாரம் எல்லாம் வீட்டுல போயிட்டு வேதத்துல அறியாதிருந்த ஆசீர்வாதங்கள் என்ன, யாரு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றீங்களா? அடுத்த வாரத்துல ரொம்பலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் குறிப்புகளை அறியாதிருந்த ஆசீர்வாதங்கள் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அவங்களோட வருவீங்க நான் நினைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதத்தின் மகத்துவங்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டியவை, உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை சாத்தான் என்ன செய்ய விடக்கூடாது? திருட விடக்கூடாது, கொல்ல விடக்கூடாது, அழிக்க விடக்கூடாது. ஹலோ, ஆமென். எனக்குரியது எனக்கு தான். ஆமென். தேவன் எனக்காக உண்டு பண்ணினவைகளை சாத்தானுடைய கரத்துல நான் இழந்து போக மாட்டேன். எனக்குரியவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஆமென். அப்போதான் என் ஆத்துமா வாழ்கிற மாதிரி நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். Praise the Lord. ஆத்துமாவில் வாழ்கிற நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புறீங்களா? அப்படின்னா அடுத்த வார பிரசங்கத்தை கேட்க தவறாம வாங்க. ஓகே, இன்னும் வேற யாராவது ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வாழ விரும்புறாங்களா? அப்படி யாராவது தெரிஞ்சா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களும் வந்து இந்த சத்தியத்தை கேட்க எல்லாரும் Yes,
Yes,